15வது வசனத்திலே பார்ப்போம் என்றால், கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறவனையே ராஜாவாக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ராஜாவாக ஏற்படுத்தப்படுகிறவன் அந்நியனா இல்லாமல் அவர்களுக்குள்ளேயே ஒருவர் ராஜாவாக அனுமதிக்கப்பட வேண்டும். தொடர்ந்து வசனங்கள் 16, 17 வாசிக்கிறேன். அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும் அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படிக்கு ஜனங்களை திரும்ப எகிப்திற்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன். இனி அந்த வழியாய் நீங்கள் திரும்பி போக வேண்டாம் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரே. அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம். வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ணவும் வேண்டாம். இது அரசனுக்குரிய கட்டளைகள். இந்த கட்டளைகளை சாலமோன் ராஜா கடைபிடிக்கவில்லை என்பதை பார்க்கிறோம். முதலாவதாக அநேக குதிரைகளை அவன் சம்பாதித்தான். சாலமோனின் குதிரை லாயங்கள் இன்றைக்கும் மெகிடோ என்ற இடத்திலே இருக்கிறது. சாலமோன் எல்லா திசைகளிலேயும் தேவனுடைய கட்டளைகளை மீறி சென்றான். இதை குறித்து தான் கர்த்தர் முன்னதாகவே எச்சரிப்பு கொடுத்தார். அதிகமான குதிரைகள் வேண்டுமென்று சொல்லும் பொழுது மீண்டுமாக எகிப்தோடு கூட தொடர்பை ஏற்படுத்தும் என்பதை அறிந்திருந்தார். ஏனென்றால் அங்கேதான் சிறப்பான செழிப்பான குதிரைகள் இருந்தன. சாலமோன் ராஜா அநேக பெண்களையும் திருமணம் செய்தான். இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு அரசன் உண்டாவதற்கு முன்னதாகவே இப்படிப்பட்ட எல்லா தீமைகளையும் குறித்து அவர் எச்சரிப்பு கொடுத்திருந்தார். இந்த வழியாக செல்லாதிருங்கள், கவனமாயிருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். இருந்தாலும் சாலமோன் அநேகம் பெண்களை விவாகம் செய்தான். அந்த பெண்களை அவனுடைய இருதயத்தை கர்த்தரை விட்டு தூரமாக்கினார்கள் என்றும் பார்க்கிறோம். மூன்றாவதாக வெள்ளியையும் பொன்னையும் சேர்த்து வைப்பதை குறித்தும் கர்த்தர் எச்சரிப்பு கொடுத்தார். இருந்தாலும் அதே பாவத்தை சாலமோன் செய்தான். சொல்லப்போனால் தாவீது அதை ஆரம்பித்தார் என்று சொல்லலாம். ஆனால் குறிப்பாக தாவீது கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்காகவே வெள்ளியையும் பொன்னையும் சம்பாதித்து வைத்தார். ஆனால் சாலமோன் தொடர்ந்து தனக்காகவும் வெள்ளியையும் பொன்னையும் சம்பாதித்தான். அது மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே விதித்த வரியின் அடிப்படையிலே தான் இஸ்ரவேல் ராஜ்யம் வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யம் என்று சாலமோன் காலத்திற்கு பின்னர் பிரிந்தது. பாருங்கள், உபாகமம் 17ஆம் அதிகாரம் 18 முதல் 20ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரர் பேரில் மேட்டுமை கொள்ளாமலும் கற்பனையை விட்டு வலது இடதுபுறம் சாயாமலும் இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கைக்கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்து கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். கவனித்தீர்களா? ஒரு அரசன் கர்த்தருடைய வார்த்தையை தன்னிடத்திலே வைத்து அடிக்கடி வாசித்து அதை நன்றாக அறிந்தவனாக இருக்க வேண்டும். தனக்கென்று ஒரு பிரதியை வைத்திருப்பதை குறித்தும் அவன் ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்க வேண்டும்.